பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் நமது பாசத்திற்கும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு அண்ணன் திருமிகு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மிடையே எழுச்சி உரையாற்றுவார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மதுரையில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து இறுதியாக சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற இந்தியாவை உலக அளவிலே சக்தி வாய்ந்த நாடாக அழைத்து சென்ற இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, இன்னும் 2 மாதத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சரும் நம் கூட்டணியின் தலைவருமாகிய மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மத்திய அமைச்சர் பெருமக்களே, நண்பர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, நண்பர் டிடிவி தினகரன் அவர்களே, நண்பர் ஜி.கே. வாசன் அவர்களே, மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியின் தலைவர்களை வணங்கி இந்த கூட்டம் வெற்றி பெறக்கூடாது என்று ஸ்டாலின் அவர்களுடைய அரசு, திமுக அரசு எத்தனை சூழ்ச்சி செய்தாலும் நிச்சயமாக இந்த கூட்டம் வெற்றி பெற்று இருக்கிறது. எவ்வளோ தடைகளை கொடுத்தாலும் இங்கே வருகை தந்திருக்கின்ற லட்சோப லட்ச அனைத்து கட்சி கூட்டத்தின் தொண்டர்களே, தலைவர்களே, நிர்வாகிகளே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடம். ஆம், தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடம். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த திமுக அரசு சமூக நீதியை 100 அடி ஆழமான பள்ளத்தை தோண்டி அதில் முழுமையாக புதைத்து விட்டது. அதற்கு தமிழக மக்கள் நிச்சயமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டார்கள். மாறாக கடந்த 6 ஆண்டு காலத்தில் இந்திய அளவிலே சமூக நீதியில் 3 பெரிய சாதனைகளை செய்திருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள். ஒன்று, இதுவரை சுதந்திர இந்தியாவிலே முதல் முறையாக இந்திய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவிப்பை வெளியிட்டு இந்த ஆண்டிலிருந்து இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. கடைசியாக இந்தியாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியது வெள்ளையர்கள் காலத்தில் 1931 95 ஆண்டு காலத்திற்கு முன்பு நடைபெற்றது. அந்த பழமையான தரவுகளை வைத்துத்தான் இந்தியா முழுவதும் இடஒதுக்கீடு நடைபெற்று வருகிறது. அதை மாற்றி அமைத்து நவீனமான ஒரு இந்திய அளவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்த பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு எங்களுடைய பணிவான நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இரண்டாவது சாதனை, தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அரசியல் சாசன அங்கீகாரத்தை கொடுத்தவர் நம்முடைய இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். Yes, he has given constitutional status to the National Backward Class Commission. இது 25 ஆண்டு கால கோரிக்கை. அதை நிறைவேற்றியிருக்கின்றார் நம்முடைய பிரதமர் அவர்கள். மூன்றாவது, ரோஹிணி ஆணையத்தை உருவாக்கி இந்திய இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி மக்களுக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டிலே வேற்றுமைகளை கண்டறிந்து அதை அகற்றுகின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் நம்முடைய பிரதமர் அவர்கள். ரோஹிணி ஆணையத்தை அமைத்த பிறகு அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு, இந்திய அளவிலே ஓபிசி 27 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டிலே கிட்டத்தட்ட 2633 சமூகங்கள் இருக்கிறது. அதில் 10 சமூகங்கள் 25 விழுக்காடு இடங்களை தட்டி செல்கிறார்கள். 38 சமூகங்கள் இன்னொரு 25 விழுக்காடு இடஒதுக்கீடை தட்டி செல்கிறார்கள். இன்னொரு 102 சமூகங்கள் இன்னொரு 25 விழுக்காடு இடஒதுக்கீடை தட்டி செல்கிறார்கள்.
இன்னொரு 506 சமூகங்கள் 22.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தட்டி செல்கிறார்கள். ஆக 2633 சமூகங்களில் 1977 சமூகங்கள் வெறும் 2.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தான் பெறுகிறார்கள் என்ற ஒரு உண்மையை கண்டுபிடித்தவர் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். அதை கண்டுபிடித்து அதை சரி செய்கின்ற ஒரு முயற்சியில் இருக்கின்றார்கள். உண்மையிலே சமூக நீதி என்றால் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். ஆனால் சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு என்று வீர முழக்கம் சொல்லுகின்ற திமுக, குறிப்பாக ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே, சுதந்திர இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தரவுகளை வெளியிட்டு அதற்கு ஏற்ப சமூக திட்டங்களை வழங்கி இடஒதுக்கீடை உயர்த்தியது பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் பீகார். நினைத்து பாருங்க. உண்மையிலே சுதந்திர இந்தியாவிலே முதலாக நடந்தது பீகார். ஆனால் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாட்டிலே அது நடைபெற்றிருக்க வேண்டும். கடந்த 5 ஆண்டு காலத்திலே ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை நாங்கள் கேட்டோம், கணக்கெடுப்பு நடத்துங்கள், கணக்கெடுப்பு நடத்துங்கள். இந்த கணக்கெடுப்பு ஏதோ சாதிவாரி கணக்கெடுப்பு இல்ல. உங்களுக்கு அந்த சாதி பேரை பிடிக்கலன்னா அது சமூக நீதி கணக்குன்னு நீ வச்சுக்கீங்க, பொருளாதார கணக்கு, ஏதாவது ஒரு கணக்கு வேணும். அந்த கணக்கு தான் பீகாரிலே நடத்தி, அந்த பீகாரிலே அங்கே 97 லட்சம் குடும்பங்கள் 6000 ரூபாய்க்கு குறைவான வருமானம் பெறுகிறார்கள். அந்த 96 லட்சம் குடும்பங்களுக்கு அந்த அரசு 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அவர்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக செய்திருக்கிறது. இதுதான் உண்மையான சமூக நீதி. இதே கணக்கெடுப்பில் பீகாரிலே 67 லட்சம் குடும்பங்களுக்கு சொந்த வீடு இல்லை என்று அந்த 67 லட்சம் குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறார் அந்த பீகார் மாநில அரசு. இதான் உண்மையான சமூக நீதி. ஆனால் நான் கணக்கெடுக்க மாட்டேன், எந்த பிரச்சனையும் எனக்கு தெரிஞ்சு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சரை பார்த்திருக்கீங்களா? அதை விட மோசம், சட்டமன்றத்திற்குள் பொய் சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சரை பார்த்திருக்கீங்களா? ஆம், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளே எத்தனையோ முறை பொய் சொல்கிறார்கள். என்ன, எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று, கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று. பிறகு எப்படி பீகார், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் எப்படி எடுத்தார்கள்? எந்த சட்டத்தின் கீழ் எடுத்தார்கள்? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படிதான் அத்தனை மாநிலங்களும் எடுத்தார்கள். அந்த சட்டத்தின் கீழ் தான் மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஏன் பஞ்சாயத்து தலைவர்களும் அதிகாரம் இருக்கிறது. நான் ஏன் இந்த கணக்கு சொல்றேன்னா, தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8 கோடி, 2 கோடி குடும்பம். அந்த 2 கோடி குடும்பம் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட உங்களுக்கு மனசு இல்லையா? அது ஏன் தெரிஞ்சுக்க மாட்டீங்க? அது 2 கோடி குடும்பம் கணக்கெடுத்து அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன சமூகம், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலையில இருக்காங்க, அரசு வேலையா தனியார் வேலையா, அந்த வீட்டில் எத்தனை பாத்ரூம் இருக்கு, பாத்ரூம்ல பைப்ல தண்ணி வருதா, அல்ல சோலார் இருக்கா, அல்லது கிணறுல போர் இருக்கா, கிணறு இருக்கா, சைக்கிள் இருக்குதா, இல்ல பைக் இருக்குதா, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி எத்தனையோ சமூக திட்டம், நல்ல திட்டங்கள் கொடுக்கலாம், இடஒதுக்கீடை உயர்த்தலாம், உள்ஒதுக்கீடை கொடுக்கலாம். அதே வேளையிலே தமிழ்நாட்டில், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாத்தவர் ஒரே ஒரு நபர் தான், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான். அந்த அம்மா மட்டும் இல்லனா இன்னைக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அதை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்திருப்பார்கள். 1993 தமிழ்நாட்டின் சிறப்பு இடஒதுக்கீடு சட்டத்தை, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை மத்திய அரசை வலியுறுத்தி அரசியல் சாசன சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்டை கொண்டு வந்து 9வது அட்டவணைகளை பாதுகாத்தவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். இல்லையே நமக்கு இன்று கிடைத்திருக்காது. இறுதியாக நான் சொல்கின்றேன்,
நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை மீண்டும் என்னால் மீண்டும் பாராட்டுகின்றேன். காரணம், நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர். அவருடைய குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே அந்த குஜராத்திலே சௌராஷ்டிரா என்ற பகுதி இருக்கிறது. அது மிகவும் வறட்சியான பகுதி, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத பகுதி. அந்த பகுதிக்கு அப்பொழுது ஒரு திட்டத்தை வகுத்து 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அங்கே அந்த திட்டம் சௌராஷ்டிரா நர்மதா நீர் திட்டம் என்று அறிவித்து அந்த திட்டத்தை அந்த நீரை அந்த பகுதிக்கு கொண்டு சென்று இன்றைக்கு 11 மாவட்டங்கள் வளம் செழிக்க அந்த மாவட்டங்களை மாற்றி அமைச்சிருக்கின்றார் நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்கள். 10 லட்சம் ஏக்கர் அங்கே கூடுதலாக அங்கே விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் குஜராத்திலே. அப்படிப்பட்ட புரட்சி செய்திருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே 60 ஆண்டு கால கோரிக்கை, உங்களுடைய கோரிக்கை, நம் கோரிக்கை, காவிரி குண்டார் திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று. காவிரியிலே ஆண்டுதோறும் தண்ணீர் கடலுக்கு செல்கிறது. அது ஒரு 8 TMC நீரேற்று மூலமாக கொண்டு வந்து அந்த குண்டார் விருதுநகர் மாவட்டத்திலே குண்டாரில் இணைக்கின்ற திட்டம் தான் காவிரி குண்டார் திட்டம். அதிமுக ஆட்சி காலத்திலே 14,500 கோடி ரூபாய் அங்கே அறிவித்து அதற்கு அடிக்கல் நாட்டியவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், இன்னும் 2 மாதத்திலே முதலமைச்சராக வைக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டு விட்டார்கள். இது எவ்வளவு பெரிய துரோகம்! தென் மாவட்ட மக்களுக்கு இது மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன். இந்த திட்டத்தினால் கிட்டத்தட்ட கரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டம் இதெல்லாம் 60 லட்சம் பேர் பயன்பெறுகின்ற இந்த திட்டம். 3 லட்சம் ஏக்கர் கூடுதலாக பாசனம் செய்கின்ற இந்த திட்டம். உங்க ஏரியெல்லாம் காவிரி தண்ணி வந்திருக்கும் இந்த திட்டம் நிறைவேற்றிருந்தா. ஆனா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? வெறும் 8 கிலோமீட்டர் வாய்க்கால வெட்டியிருக்காங்க. 8 கிலோமீட்டர், 262 கிலோமீட்டர். 262 கிலோமீட்டர் வெறும் 8 கிலோமீட்டர். வெக்கக்கேடியா, வெக்கக்கேடு. அந்த குண்டார் எங்க இருக்குதுன்னா நம்முடைய தமிழ்நாட்டின் நிதி அமைச்சர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர் தொகுதியில் இருக்கு, திருச்சூழியில் இருக்குது. அவர் தொகுதிக்கு கூட அந்த திட்டத்தை கொண்டு வர முடியல. இவங்களுக்கெல்லாம் நிர்வாக எதிர்க்கு. அதனால நான் கேட்கின்றேன், தமிழக மக்களே, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். மத்தியிலும் மாநிலம் இணக்கமான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அதற்கு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் கொண்டு வர வேண்டும். வெற்றி பெற வேண்டும். எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள் என்று சொல்லி இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி, மோசமான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறியுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.